குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட பாலலட்சுமன் இருக்காரு. ஸோ நம்ம என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கேள்விக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஆலோ சர்க்கிளுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ இது வரணும் ஆலோ சர்க்கிளுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆன்சர் என்ன? 32 × 10⁻². ஆலோனா நமக்கு 2 டயமீட்டர்னு தெரியும். ஸோ அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூனிட் என்ன? மீட்டர் பவர் 4 இல்லாட்டி மில்லிமீட்டர் பவர் ஆஃப் 4 அப்படி சொல்லுவாங்க. ஸோ மீட்டர் பவர் ஆஃப் 4. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக 4 அடுக்கு இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே 4 அடுக்கு இருக்கு, அங்கே 4 அடுக்கு இருக்கு, இங்கே 4 அடுக்கு இருக்கு, இங்கே 4 அடுக்கு இருக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா 4 அடுக்கு அப்படின்றத இது பண்ணுவோம். போலார்னா இதை வந்து 2ஆல பெருக்கணும். 64 2ஆல பெருக்கணும். அடிபட்டா 64 அடிச்சா 32. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இந்த 4த்துல எது வேணா கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா 4த்துல எது வேணா கேட்கலாம். ஸோ சர்க்கிளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரணும்? /64 d 4. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு நம்பர் ஃபேமஸான நம்பர் என்ன? 64. 64னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஒத்து போற நம்பர் வந்து 64. அதே போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா 32. அத முதல்ல மைண்ட்ல இருக்கு. போலார் அப்படினா 32, வெறும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா 64 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணனும். சோ ஆல் ஒண்ணா 2 டயா வரும். சாலிட்னா ஒரே சர்க்கிள் கிராஸ் செக்ஷனுக்கு ஒரே டயா, ஆல் ஒண்ணா 2 டயா. சோ இத பார்த்தோம்னா ஆப்ஷன்ல இது பண்ணுவோம். ஆப்ஷன்ல d கியூப் கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? போடக்கூடாது. d கியூப் வராது அப்படின்னு முடிவு பண்ணணும். அதே போல வந்து 64 கொடுத்திருப்பாங்க. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லிட்டு 5/64 d பவர் 4 - d பவர் 4 கொடுத்திருப்பாங்க. அப்ப 64 போலாருக்கு வராது. போலாருக்கு எவ்வளவு வரணும்? 32. போலாருக்கு 33 வரணும். வெறும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு 64 வரணும். சாலிட்னா ஒரு டயா வரணும். ஆரோனா 2 டயா வரணும். சோ இப்படி தான், அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 4 ஆப்ஷன்ல எது ரிஜெக்ட் பண்ணனும்னு தெரியும். சோ அதான் தேவை. இப்போ நம்ம ஒரு கேள்வி படிக்கணும் அப்படின்னா ஒரு கேள்வி வந்து 4ஆ பார்க்கணும். நம்ம கேட்டது இந்த கேள்வி தான் கேட்டாங்க. ஆனா நம்ம எத்தனை பார்க்கறோம்? 4ஆ பார்க்கறோம். 4ஆ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, 4ஆ பார்க்கும்போது இந்த எலிமினேஷன் மெத்தட்ல கண்டிப்பா இது வராது. d பவர் 4 தான் வரும். இப்போ d கியூப் கொடுத்துருப்பாங்க. 5/32 d கியூப் - d கியூப் கொடுத்துருப்பாங்க. d கியூப் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு தெரியும். சோ அதுதான் தேவை. இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானாலே வந்து அடுக்கு 4, அப்புறம் வெறும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா /64, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா /32. சோ இன்னைக்கு என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா ஒரே கேள்வியை 4 விதமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி புரிஞ்சிக்கும் போது என்னன்னா சீக்கிரமா நம்ம சிலபஸை முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கேள்வியை 4 விதமா புரிஞ்சிக்கும் போது சீக்கிரமா சிலபஸ் முடிக்க எக்ஸாம் தப்பு நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு இதை கற்றுக் கொடுத்த பாலலட்சுமனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன். இந்த மாதிரி